أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். வணக்கத்திற்குரியவர் அந்த ஒரு கடவுள் மட்டும் என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு அல்லாஹ்வால் நமக்கு வழிகாட்டப்பட்ட மாதமான இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்மளைய வழி நடத்துகிறாரு, நம்பிக்கையாளர்களாக ஆக்குறாரு. இப்போ உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் அப்படிங்கிறத கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கும் என்னுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து என்னால் வழங்கப்பட்ட இந்த வேதத்தை யார் உயர்த்தி பிடிக்கிறாங்களோ அவங்கள உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, கடவுள் ஒரு கடவுள் தாங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நிலை. அனைத்து சக்தியும் அந்த ஒருவருக்கு மட்டும்தான். அதே மாதிரி மனிதர்களிலிருந்தே தூது செய்தியை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அவரையும் நம்பணும், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரையும் நம்பணும். அப்போ தூதரை நம்பணும்னா வேதம் அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ கடவுளுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து யார் உண்மையாக நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது, கடவுளின் பெயர் குறிப்பிடப்படும் போது இதயங்கள் நடுநடுங்கி இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கு ஏற்படுதோ அவங்களும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறாரு. கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்ளணும், கடவுள் மற்றும் தூதர் மீது நம்பிக்கை கொள்ளணும். கடவுள் கொடுத்தது உண்மைதான், இதில் எந்த ஒரு பொய்மையுமே உள்ள நுழைஞ்சிட முடியாது அப்படிங்கிறதும், யூகம் அனுமானம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. உங்களுடைய யூகங்கள் உண்மைக்கு மாற்றாகாது அப்படிங்கிறாரு. உங்களுடைய யூகமோ அனுமானமோ உண்மைக்கு மாற்றாகாது, அந்த மாற்று என்னைக்குமே உண்மையாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வசனத்தில் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ என்ன அப்படின்னா, நம்ம உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்கணும். அது கடவுளால் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம். மறுபடியும் அந்த குழப்பத்துக்குள்ள நம்ம போகவே வேணாம். காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறது. அல்லாஹ் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களாம் வழிநடத்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வால் வழிகேட்டுக்கு செல்லப்படுறாங்களோ அவங்களாம் நம்ப மறுப்பவர்களாகவும் நயவஞ்சர்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த குர்ஆன் மீது எந்த ஒரு சந்தேகமற்ற நிலையை அடையணும் அப்படிங்கிறாரு. இதில் அனைத்தும் கூறப்பட்டது உண்மை, இதுதான் சத்தியம், இது சத்தியத்தின் பால் தான் உங்களை வழி நடத்தும். இதன் மீது யாரு குறைந்தபட்சம் இல்லை பகுதியை ஏற்க மறுக்கிறாங்களோ அவங்களுமே நம்ப மறுப்பவர்கள் தான், அவங்க தான் அசலான பொய்யர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுள் சொல்றாரு. இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை யூகம் செஞ்சோ இல்லை சந்தேகத்துக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நம்ப மறுப்போட ஆரம்பம்தான். அப்ப என்ன அப்படின்னா, சந்தேகமற்ற நிலையை அடையணும். அனைத்து சக்தியுமே கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது, கடவுளால் மட்டும்தான் எல்லாமே வழிநடத்த முடியும், கடவுளால் தான் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் பொய்மை அப்படிங்கிறது உள்ள நுழைஞ்சிடவே முடியாது. ஏன்னா இதில் மூலப்பிரதி நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. அசல் மூலப்பிரதி நம்மிடம் பாதுகாக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வசனத்தின் மூலமாக நமக்கு கடவுள் நம்மளுடைய நம்பிக்கையை மேலும் மேலும் பலப்படுத்துறாரு. அப்போ என்ன அப்படின்னா, இதில் பொய்மை புகுந்துடவே முடியாது அப்படிங்கிறத கடவுள் சேலஞ்சே பண்ணி சொல்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குர்ஆனில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. ஏன்னா இன்னொன்று சொல்கிறார், இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பார்ப்பதற்கு கண்களையும் செவிப்புலனையும் மூளையும் கொடுத்துருக்கிறேன், நீங்களே உங்களை பரிசோதித்து ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் அதை பரிசோதிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ பரிசோதிக்கும் போது நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பொருளோட தரத்தை பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உதாரணம் தான். அதை நீங்கள் ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காது.
ஒரு குழப்பம் வரும், ஒரு சந்தேகம் வரும். அந்த இடத்துல உங்களுடைய மூளை வந்து பலவிதமான சிந்தனைகள் தோன்றும் போது நீங்கள் எதை நோக்கி போனீங்களோ அதை வந்து உங்களால் வந்து வாங்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா சொல்கிறாரு, இதை பரிசீலித்து பாருங்கிறாரு. பரிசீலித்து பார்த்துக்கிட்டு அறிவுக்கு உகந்ததை நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த குரானில் வந்து பொய்மை கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சில விஷயங்களை வந்து கடவுள் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அதற்கான காலம் கனியும் வரை பொறுத்திருங்கள் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்து அந்த விளக்கம் வேணும், தீர்வு அதுக்கு வேணும் வேணும் அப்படின்னா காலம் கனியும் வரை சற்று பொறுத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுள் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். 5:77 சொல்கிறாரு, 5வது அத்தியாயத்தில் கூறுவீராக, வேதத்துடைய மக்களே, உங்களுடைய மார்க்கத்தின் எல்லைகளை சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு வரம்பு மீறாதீர்கள். மேலும் வழிதவறி சென்று விட்டதுடன் பெருந்திரளான மக்களையும் தவறான வழியில் நடத்திய மனிதனுடைய அபிப்பிராயங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் சரியான பாதையிலிருந்து நெடுந்தொலைவு வழி தவறியவர்களாக உள்ளனர். வேதத்துடைய மக்களே, உங்களுடைய மார்க்கத்தின் எல்லைகளை சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு வரம்பு மீறாதீர்கள். மார்க்கம்ங்கிறது என்ன? இந்த குரானை சொல்லிடுறாரு. சொல்லும்போது இதுதான் உண்மையாக இருக்குது, இதுதான் சத்தியமாக இருக்குதுங்கிறாரு. இதுக்கு அப்பாற்பட்டு வரம்பு மீறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். மேலும் வழிதவறி சென்றது விட்டதுடன் பெருந்திரளான மக்களையும் தவறான வழியில் நடத்திய மனிதனுடைய அபிப்பிராயங்களை பின்பற்றாதீர்கள். மனிதனுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறது நான் ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான், அது வந்து உண்மைக்கு வந்து மாற்று ஆகாது. அவர்கள் அனுமானிக்க மட்டுமே செய்கின்றனர், யூகம் மட்டுமே செய்கின்றனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர்கள் சரியான பாதையிலிருந்து நெடுந்தொலைவு வழிதவறிகளாக உள்ளனர். சந்தேகம் பாவகரமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். 6:56 கடவுளுடன் கூறுவீராக, கடவுளுடன் நீங்கள் வழிபடுபவற்றை வழிபடுவதிலிருந்து நான் தடுக்கப்பட்டுள்ளேன். கூறுவீராக, உங்களுடைய அபிப்பிராயங்களை நான் பின்பற்ற மாட்டேன். அவ்வாறெனில் நான் வழிதவறுதலில் சென்று விடுவேன், மேலும் வழிநடத்தப்பட்டவனாக இருக்க மாட்டேன். இப்போ ஒரு 2 வேறுபாடு பார்க்கணும்னா, நம்பிக்கையாளர்கள் நம்ப மறுப்பவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ப மறுப்பவர்கள் அப்படிங்கிறது வந்து இதை வந்து முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம சரணடைதலில் இருக்கிறோம், நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த குரானில் வந்து இந்த இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களுமே வந்து உண்மைதான், இது மொழிபெயர்க்கப்பட்டதும் உண்மைதான் அப்படிங்கிறது எதை வச்சு நம்புகிறோம்? எதன் அடிப்படையில் நம்புகிறோம்? தூதருங்கிற ஒருத்தரை ஏற்றுக்கிறோம். ரசாத் கலிஃபா அப்படின்ற ஒருத்தர் உடன்படிக்கை தூதர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்காரு அப்படிங்கிறத நம்புகிறோம். அப்போ என்ன அப்படின்னா, அவரால் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அரபியிலிருந்து தமிழிலிருந்து இங்கிலீஷ் அப்படிங்கும்போது நமக்கு அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் அதை மாற்றி புனைந்திருப்பார் அப்படின்னா அதற்கான தண்டனை கடுமையானது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது முடியவும் முடியாது அப்படிங்கிறாரு கடவுள். என்னை மீறி அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, அபிப்பிராயம், யூகம், சந்தேகம் அப்படிங்கிறது வந்து இந்த குரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரவே கூடாது. அப்படியே அந்த ஒரு வசனத்தை நீங்கள் பொருத்தி ஒரு உரைகள்லாம் வச்சு பொருத்தி நீங்கள் பரிசோதிச்சுங்க அப்படிங்கும்போது, நான் சொல்கிற ஒரு பொருளை வந்து நீங்கள் ரொம்ப ஆராய்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறான ஒரு முடிவை தான் கொண்டு போகும். இது என்னுடைய சொந்த கருத்து. அதற்குண்டான அனுபவத்தையும் ஞானத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா அதை நீங்கள் கடவுள்கிட்ட தான் பொறுப்பேற்படுத்துமே தவிர வந்து வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது. எனக்கு இதில் வந்து ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நீங்கள் அதை கடவுள்கிட்ட தான் பொறுப்பேற்படுத்தணும். அல்லாஹ் இந்த வசனத்தில் எனக்கு இதுக்கு விளக்கத்தை கொடுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு இறைஞ்சி அல்லாஹ்ட்ட பயபக்தியோடு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் அதை புரிய வைப்பார். காலம் மெதுவாகலாம், தாமதமாகலாம், ஆனால் அதற்கான சரியான விளக்கத்தை கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. தொடர்ந்து பார்ப்போம். 13:37 இந்த சட்டங்களை நாம் அரபியில் வெளிப்படுத்தினோம். மேலும் இந்த அறிவு உமக்கு வந்துவிட்ட பின்னர் அவருடைய விருப்பங்களுக்கு நீர் எப்போதாவது இடம் கொடுப்பீராயின் கடவுளுக்கு எதிராக உமக்கு தோழரோ அல்லது பாதுகாவலரோ இருக்க மாட்டார். குரானின் கணித குறியீட்டுக்கு தெய்வீக அங்கீகாரம். குரானின் கணித குறியீட்டுக்கு தெய்வீக அங்கீகாரம் அப்படிங்கிறாரு 13:37. இந்த சட்டங்களை நாம் அரபியில் வெளிப்படுத்தினோம். ஏன்னா மொழி வந்து ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிறாரு. ஒரு இடத்துல சொல்லும்போது மொழி வந்து ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அல்லாவால் இது இப்படி கட்டமைக்கப்படணுங்கிறனால அரபியில் அல்லாஹ் கொடுத்துருக்காரு. இந்த சட்டங்களை நாம் அரபியில் வெளிப்படுத்தினோம். மேலும் இந்த அறிவு உமக்கு வந்துவிட்ட பின்னர் அவருடைய விருப்பங்களுக்கு நீர் எப்போதாவது இடம் கொடுப்பீர் ஆயின் கடவுளுக்கு எதிராக உமக்கு தோழரோ அல்லது பாதுகாவலரோ இருக்க மாட்டார். அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் வந்து நீ பின்பற்றுறதுக்கு தான் உன்னுடைய வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லும் போதே முகமதை வந்து உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்காதீங்க, விரைவுபடுத்தாதீங்க, அதை கொண்டு செலுத்த போகிறது நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நம்பிக்கை இருக்கும்போது
இந்த அரபியால் நமக்கு தூதரால் கொடுக்கப்பட்டது உண்மைதான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வந்து வரவே கூடாது. அதைத்தான் சொல்றாரு, இந்த சட்டங்களை நாம் அரபியில் வெளிப்படுத்தினோம், மேலும் இந்த அறிவு உமக்கு வந்துவிட்ட பின்னர் அவர்களுடைய விருப்பங்களுக்கு நீ எப்போதாவது இடம் கொடுப்பீராயின். ஏன்னா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, சில விஷயங்களை வந்து முகமதே வந்து சொல்றதுக்கு வந்து தயங்குறாரு. அவர் வந்து கடவுளுக்கு பயந்த அளவை விட வந்து மற்ற மனிதர்களுக்கு அவங்க வந்து அந்த ஜெயிதோட விஷயத்தை சொல்லும்போது பயந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுள் வந்து நமக்கு வந்து சொல்றாரு. ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்கு வெட்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை வந்து நம்ம வந்து சட்டமாக்குறதுக்கு நம்ம வந்து எப்படின்னா அதை வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கடவுளையும் இறுதி நாளையும் தூதரையும் நம்பணும். தூதரால் கொடுக்கப்பட்ட அல்லாவால் அருளப்பட்ட தூதர் வழி மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை வந்து நம்ம வந்து எந்த ஒரு நிலையிலுமே வந்து பொய்மை இதில் வந்து இருக்குன்னு நம்ம வந்து போயிடவே கூடாது. அப்போ அந்த போகக்கூடிய விஷயத்துக்கு எது உங்களை கொண்டு செல்லணும்னா சைத்தான் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, அகந்தை கோபங்கிற விஷயத்தை காட்டிலும் உங்களுடைய சந்தேகம், ஒருவேளை இதற்கு பொருள் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஏன்னா பல பொருள் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் சொல்றாரு, அதுக்கு பல பொருள் தரக்கூடிய உமாங்க, ஆனால் நன்கு அறிவில் உறுதிப்பாடு கொண்டவர் மெய்ப்பொருளை அதை அறிவார்கள் அப்படின்னா அந்த இதுவுமே வந்து காட் அப்படிங்கிறது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து கொடுத்துருவார். அப்போ என்ன அப்படின்னா, சந்தேகம் அப்படி இருந்துச்சா அதை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பார், சந்தேகத்தின் வழியே உங்களை கொண்டு போய்கிட்டே இருப்பார். அதை தான் நம்ம சொன்னோம், சுதந்திரங்கிற ஒரு முடிவை வந்து கடவுள் கொடுக்கும்போது அதை கொடுத்துறாரு. கொடுத்துட்டு நீ எதை தேர்ந்தெடுக்கிற, நல்லதை தேர்ந்தெடுத்தா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், கெட்டதை தேர்ந்தெடுக்கிறியா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். ஒரு வேலையை செய்ய சொல்றாரு, செய்ய சொல்லிட்டு நீ இதை செய்யா, நான் உன் கூட இருக்கிறேன், நிறையான விஷயங்கள் செய்யணுமா, நான் அதை வந்து உன்னை வந்து நான் வந்து பண்ண வச்சுக்கிட்டே இருப்பேன். தீயது செய்ய அது வழியை நான் கொண்டு போய்கிட்டே இருப்பேன். அதை ஃபுல்லாக உனக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவும் உன்னுடைய வாழ்க்கையை வந்து அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டக்கூடியதாகவும் அந்த பொய்மையின் வழியே நான் அதில் வந்து வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இதுவும் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் தான். நீங்கள் நல்லதை எடுக்கிறீங்க, மறுமைதான் உண்மை, இந்த இன்மை வந்து மாயை அப்படிங்கும் போது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை வந்து கடவுள் வந்து கொண்டு போய்கிட்டு இருப்பார். இது வந்து என்னுடைய சின்ன ஒரு நினைவு தான், அல்லாஹ் கொடுத்த ஒரு சின்ன ஒரு ஞானம் தான். என்ன அப்படின்னா, கடவுளின் உதவி கொண்டு இம்மையில் நம்மளுடைய வாழ்க்கை நடைபெறும். ஆனால் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு அதுதான் மறு உலகம் தான் நமக்கு வந்து நிலையான வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கும் போது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அதுதான். நீங்கள் எதை நம்புறீங்க, மறுமையை நம்புறீங்க, இது வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும்போது இது நடக்குது, எல்லாமே கடவுளோட உதவியை கொண்டு தான் நடக்குது. ஆனால் இதை விட நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை அங்கே இருக்குங்கிறத நம்பும்போது அதுதான் வந்து உண்மையான ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அப்போ ரெண்டையும் போட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸோ குழப்பமோ எதுவுமோ பண்ணிக்கவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 18:28. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு கருத்தை சொல்லும்போது அது வந்து எல்லாருமே வந்து சரியாக வந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லிடவே முடியாது. கருத்தை சொல்ல வந்தது உண்மையாக வந்து அதுதான் உண்மையான எண்ணங்களை வந்து நான் அறியக்கூடியவனாக இருக்கும். நம்ம சொல்லும்போது சில வார்த்தைகள் வந்து மாறும்போது, வார்த்தைகளோட பொருள் வந்து மாறும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கிடுவாங்க. அதை வந்து நம்ம வந்து யாருமே வந்து சட்டுன்னு சொன்னதை வந்து தவறு, இப்படி சொல்லிட்டார் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது நான் சொன்னது தவறு தான் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணும்போது அதை ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அவ்வளோதான். அதை வந்து நம்ம வந்து ஒரு இது சொல்லதானே அதே வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணவே கூடாது, இப்படி சொல்லிட்டார் இப்படி. ஏன்னா ஏற்கனவே ஒரு பயானில் தப்பாக சொல்லிட்டேன், ஒரு சினிமாவை பார்த்து அதை கூடிய ஒரு வசனத்தை வச்சுட்டு நாமெல்லாம் கடவுளின் ஊழியர்கள் அடியார்கள் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு. அப்புறம் அதோட வேல்யூ எனக்கு அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ ஒரு இறை நிந்தனையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம், தவறான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து நேச்சுரல் ஹியூமன் எரருங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் திருத்திக்கணும், மாற்றிக்கணும். இல்லை அப்படின்னா அது நம்மளை அறியாமல் வரும், தவறு அப்படிங்கிறது வரும். அந்த தவறை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கணும். 18:28. அவரை மட்டும் தேடியவர்களாக பகலும் இரவும் தங்கள் இரட்சகரை வழிபடுவோருவன் இருப்பதற்கு உம்மை நீ நிர்பந்தித்து கொள்ள வேண்டும். இவ்வுலகின் வீண் பகட்டுகளை தேடியவர்களாக அவர்களிடமிருந்து உங்களுடைய கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டாம். அன்றியும் எவனுடைய இதயத்தை நம்முடைய தூது செய்தியில் கவனமற்றதாக நாம் ஆக்கிவிட்டோமோ அவனுக்கும் தன் சுய விருப்பங்களை பின்பற்றியவனுக்கும் மேலும் தங்களுடைய முன்னுரிமைகளில் குழம்பி போனவர்களுக்கும் நீர் கீழ் பழிய வேண்டாம். 18:28. அவரை மட்டும் தேடியவர்களாக பகலும் இரவும், அதாவது கடவுளை மட்டும் தேடணும் அப்படிங்கிறத சொல்றாரு. தங்கள் இரட்சகரை வழிபோருடன் இருப்பதற்கு உம்மை நீ நிர்பந்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வுலகின் வீண் பகட்டுகளை தேடியவர்களாக அவர்களிடமிருந்து உம்முடைய கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டாம். அன்றியும் எவனுடைய இதயத்தை நம்முடைய தூது செய்தியில் கவனமற்றதாக நாம் ஆக்கிவிட்டோமோ அவனுக்கும் தன் சுய விருப்பங்களை பின்பற்றுவதற்கும் மேலும் தங்களுடைய முன்னுரிமைகள் குழம்பி போனவர்களுக்கும் நீர் கீழ்ப்படிய வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா, இதில் நமக்கு கருத்து அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் இந்த ஒரு குரானில் வந்து
இந்த வசனத்துக்கு பொருள் வேற மாதிரி இருக்குங்கிற சந்தேகத்துக்கோ அனுமானத்துக்கோ யூகத்துக்கோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மறுபடியும் உங்களுடைய சந்தேகத்தில் ரொம்ப ஆழ்த்தி கொண்டு போயிடும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான அறிவையும் ஞானத்தையும் அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த ஒரு வசனத்தை நான் 18-28 சொல்கிறேன் நான். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வசனத்துக்கும் இதில் நீங்கள் இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சந்தேகம் வந்து தவறான வழியில் கொண்டு போயிடும். ஏன்னா நம்பிக்கை கொண்டு நம்ப மறுத்து திரும்ப நம்பிக்கை கொண்டு திரும்ப நம்ப மறுத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்னுடைய தண்டனை வந்து படுபயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் சொல்கிறாரு. சொல்லும்போது இப்போ என்ன அப்படின்னா நம்ம உண்மையான நம்பிக்கையாளராக இருக்கும்போது சைத்தான் வந்து நம்மளை வந்து கடுமையாக ஆட்டங்கான வைக்கும்போது அந்த பொருள் ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் சொல்லும்போது அந்த பொருளை வந்து நம்ம வந்து அதுவாக இருக்குமோ இல்லை இதுவாக இருக்குமோ இல்லை இதுக்கு பொருள் அதுவாக இருக்குமோ அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கே போயிடவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கருத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதோட சாராம்சம் இதோட உண்மை இதனுடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். தொடர்ந்து பார்ப்போம். இதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். 20:16 அதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களால் தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை பின்தொடர்பவர்களால் அதிலிருந்து திருப்பப்பட்டு விடக்கூடாது, நீர் வீழ்ந்து விடாதிருக்கும் பொருட்டு. இது ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தும். அதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களால் தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை பின்தொடர்பவர்களால் அதிலிருந்து திருப்பப்பட்டு விடக்கூடாது, நீர் வீழ்ந்து விடாதிருக்கும் பொருட்டு. மேலே உள்ளதை படிக்கிறேன். 15 உலக முடிவு மறைக்கப்பட்டதாக இல்லை, உலக முடிவின் வேலை நிச்சயமாக வருகின்றது. நான் அதனை கிட்டத்தட்ட மறைத்து வைப்பேன், ஏனெனில் ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் காரியங்களுக்குரிய கூலியை கொடுக்கப்பட்டாக வேண்டும். அதாவது இந்த உலக முடிவை பற்றி சொல்கிறாரு. இந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதில் நம்பிக்கை கொள்ளலை, உலக முடிவில் நம்பிக்கை கொள்ளலை அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய சுய அபிப்பிராயங்களே போகட்டும், ஆனால் அதில் நீங்கள் வந்து மூழ்கிறாதீங்க, அதை நீங்கள் உண்மை நம்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு போன பக்கம் நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் மண்ணாவும் எலும்புலாவும் மாறிய பின்னும் நான் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவேனா, தூசியாக மாறிய பின்னும் அப்படிங்கிறது அது வந்து நம்ப மறுப்புகளுடைய கூற்றாக இருக்குது. ஆனால் நம்பிக்கையாளர்களுக்கு அது கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தையுமே நம்ம உண்மை அப்படிங்கிறது முதல்ல வந்து அடி சாராம்சத்தில் இருக்கணும் நம்மளுடைய உள்ளார்ந்த எண்ணத்தில். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், சர்வசக்தி உடையவர். அவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 2வது உரையில் பார்ப்போம். பொய்மை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. 23:38 இவர் பொய்களை புனைவதுடன் அவற்றை கடவுள் மேல் சாற்றுகின்ற ஒரு மனிதர் மட்டுமே. நாங்கள் ஒருபோதும் அவரை நம்ப மாட்டோம். அதாவது தூதரை சொல்கிறாங்க, இவர் பொய்களை புனைவதுடன் அவற்றை கடவுள் மேல் சாட்டுகின்ற ஒரு மனிதர் மட்டுமே, நாங்கள் ஒருபோதும் அவரை நம்ப மாட்டோம். அதாவது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படின்ட்டு கடவுள் தூதர் மீது இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்ளணும். தூதருங்கிறது வந்து அவராக வந்து எதையுமே சொல்ல முடியாது. கடவுளால் அனுமதிக்கப்பட்டு உள்ளுணர்வு மூலமாக வேதத்தை கொடுக்குறாங்க. வேதம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் உடன்படிக்கை தூதர் மூலமாக இந்த வேதத்தை வந்து புதுப்பித்து தூய்மைப்படுத்தி கடவுள் நம்மளை வந்து மீட்டெடுக்கிறாரு. அதற்கான ஒரு கடைசி வாய்ப்பாக இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து பொய் வரதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. மேபி ஒரு பொருளுக்கு 2 வார்த்தைகள் இருக்கலாம், ஒரு வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து கடைசியில் கடவுளோட சத்தியம் மேய்க்குமாறு தான் கடவுள் வந்து இதில் வந்து கண்டிப்பாக செஞ்சுருப்பார். ஏன்னா காட் இஸ் அல்டிமேட். அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. அனைத்து சக்தியுமே அவருக்கு தான். அது நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சு போனாலுமே எல்லாத்துலேயுமே வந்து கடவுளோட சக்தி தான் அப்பாற்பட்டதா, அபரீதமானதா, அவர் மட்டும்தான் நிலைச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கலாம். அப்போ இருக்கும்போது அந்த பொருளை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் தேடணும், கடவுள்கிட்ட தேடணும். தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து அதை வந்து நிச்சயமாக கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் அந்த பொருளை வந்து நீங்கள் பல பொருளாக தேடி 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 உங்களையே நீங்களே வந்து சந்தேகத்தில் ஆழ்த்திக்கிறாதீங்க.
அது வந்து தவறான ஒரு விஷயமாயிரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு நம்மளைய பாதுகாக்கணும். தொடர்ந்து 24 11 12 சொல்றாரு, வதந்திகள் மற்றும் நிரூபணம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கையாள்வது எப்படி? உங்களில் ஒரு கும்பல் பெரியதொரு பொய்யை கொண்டு வந்தது. அது உங்களுக்கு கெட்டதாக இருந்தது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். மாறாக அது உங்களுக்கு நல்லதாகவே இருந்தது. இடைப்பட்ட நேரத்தில் யார் அதை துவங்குறாங்களோ அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் குற்றத்தில் அவனுடைய பங்கை சம்பாதித்து கொண்டான். சம்பவம் முழுவதையும் துவக்கிய ஒருவனை பொறுத்தவரை அவன் பயங்கரமான ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டான். இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு கீழே வந்து அடிக்குறிப்பு கொடுத்துருப்பாங்க. நபியோட மனைவி ஆயிஷா வந்து தவறுதலாக வந்து பிரயாணத்தில் வந்து விட்டு செல்லப்படுறாங்க. அங்கே வந்து ஒரு இளைஞர் வந்து மீட்டு கொண்டு வந்து திரும்ப வந்து அந்த பாசறையிலே வந்து நபியோட பாசறையில் வந்து சேர்க்கும்போது அதுக்குள்ளே வந்து நடுவில் வந்து ஒரு பொய்யான சாக்கு போக்கை வந்து ஏற்படுத்தி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க. அப்போ அதை ஆரம்பிக்கிறது யாரோ அவனுடைய தண்டனைங்கிறது வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத காட்டிலும், அவன் கேட்டு நீங்கள் சொன்னதை காட்டிலும் ஆரம்பித்த ஒருவனுடைய தண்டனைங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அது மாதிரி தான் இந்த குரானில் வந்து பொய்மை ஏதாவது ஒரு கருத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆரம்பித்தவங்களுடைய தண்டனைங்கிறது பயங்கரமாக இருக்கும். அப்போ இதில் உங்களுடைய பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் சந்தேகமான நிலைக்கு போயிடுவீங்க, யூகிக்க போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் சொல்கிறாரு. தொடர்ந்து 12 சொல்கிறாரு, அதனை நீங்கள் கேள்விப்பட்ட போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களை பற்றிய நன்னலங்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்போ என்ன அப்படின்னா, மேலும் இது வெளிப்படையானது ஒரு பெரும்பொய் என்று கூறியிருக்க வேண்டும். அப்போ குரானில் வந்து பொய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ என்னன்னா, இந்த பொய் அப்படிங்கிறது திருப்பி நீங்கள் வந்து கருத்தை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. நான் சொல்றது வந்து பல பொருள் தரக்கூடிய வசனங்களை எடுத்துக்கிட்டு பல பொருள் தரக்கூடிய வசனங்களை நீங்கள் கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மூழ்கிறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, அப்புறம் நான் மறுபடியும் பொய்ங்கும் போது குரான் வந்து அந்த மாதிரி நீங்கள் கருத்தை கொண்டு போயிடக்கூடாது. நான் அப்படி சொல்ல வரவே கிடையாது. என்ன அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க கடவுளால் கொடுக்கப்பட்டது, இது சத்தியம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம போகிறோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழுமம் இருக்குது, குழுமத்தில் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் வைக்கும்போது ஒவ்வொரு கருத்துக்களை வைக்கும்போது சொல்கிறோம். இதை கடைசியாக முடிக்கும் போது இதுக்கு வந்து இந்த 24 11க்கும் 12க்கும் நான் ஒரு வசனத்தை டைம் இருந்தால் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 42 24 சொல்கிறாரு. இன்னும் ஒரு 2-3 வசனம் அதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கேன். 42 24 இன்னும் ஒரு 2 வசனம் தான். கடவுளை பற்றி பொய்களை அவர் ரசாத் புனைந்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றனரோ, கடவுள் நாடியிருந்தால் உம்முடைய மனதை அவர் முத்திரையிட்டிருக்க இயலும். ஆனால் கடவுள் பொய்மை அகற்றுவதுடன் தன்னுடைய வார்த்தைகளால் சத்தியத்தை உறுதிப்படுத்துகின்றார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். கடவுள் பொய்மை அகற்றி சத்தியத்தை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளை பற்றி பொய்களை அவர் ரசாத் புனைந்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றனரோ, கடவுள் நாடி இருந்தால், ஒருவேளை இவருக்கு வந்து மொழிபெயர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இல்லை அப்படின்னா இதற்கு பொருள் வேற இருக்குமோ அப்படின்னு கூடியிருந்தால், கடவுள் நாடி இருந்தால் அவர் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிங்களாகும். அதுக்கு பதில் சொல்றாரு, கடவுள் நாடி இருந்தால் உங்களுடைய மனதை அவர் முத்திரையிட்டு இருக்க இயலும். ஆரம்பத்திலே வந்து கடவுள் உங்களை வந்து அதை சீல் பண்ண நினைச்சிட்டு அவ்வளோதான், சீல் தான் அது. ஆனால் கடவுள் பொய்மையை அகற்றுவதுடன் தன்னுடைய வார்த்தைகளால் சத்தியத்தை உறுதிப்படுத்துகின்றார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அடுத்து 4:156 4வது அத்தியாயத்தில். அப்ப இந்த குரானை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பொய்மை அப்படிங்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் சொல்றாரு, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 4:156 நம்ப மறுத்து கொண்டிருப்பதுடன் மேரியை பற்றி ஒரு மாபெரும் பொய்யை உதிர்த்து கொண்டிருப்பதால் அவர்கள் கண்டனம் செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அதாவது என்ன அப்படின்னா, இதுதான். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ரொம்ப நாள் அந்த மரியத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடவுள் இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு அது ஆகிறது அப்படிங்கிறார், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. ஒரு மனித உருவத்தில் ஒரு போனால் போகட்டும், அவ்வளோதான். அதை போய் நீங்கள் மேற்கொண்டு எதுக்கு அதை போய் என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல அழகா சொல்லுவார் கடவுள், உங்களுக்கு வந்து அனுமதி தரப்படாத வீடுகள் நீங்கள் உள்ளே நுழையாதீர்கள் அப்படிம்பாரு. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லிட்டு அவங்க பதில் சலாம் சொன்னால் நீங்கள் உள்ளே போங்க. நீங்கள் அந்த வீட்டில் யாருமே இல்லை, உள்ளே இருந்து நீங்கள் இப்போ வேணாம் வர வேணாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் போயிடணும். அதை தான் செய்ய சொல்கிறார் கடவுள். உள்ளே என்ன நாள் நடந்துட்டு போகுது, தவறான விஷயம் எது நடந்துட்டு போனாலுமே கடவுளுக்கு அது தெரியும், அதில் ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அனுமதி தராத வீட்டிலே நீங்கள் வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி நீங்கள் எதுக்கு போய் ரொம்ப போய் உள்ள இது பண்ணுறீங்க, ஆராய்ச்சி பண்ணுறீங்க, தேவையே கிடையாது.
அதுக்கு தான் சொல்றாரு, நம்ப மறுத்து கொண்டிருப்பதுடன் மேரியை பற்றி ஒரு மாபெரும் பொய்யை உதிர்த்து கொண்டிருப்பதால் அவர்கள் கண்டனம் செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றனர். நீங்க போய் அந்த இடத்துல வந்து அது எப்படி நடந்துச்சுன்னு அல்லாஹ்வுடைய அந்த நிகழ்வை நீங்க சந்தேகம் கொள்ள வேண்டாம். அப்ப நீங்க நம்புறீங்க மரியம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு தூதர் வந்து பிறக்கிறார் அப்படிங்கிறது அவ்வளோதான், அது முடிஞ்சு. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு டீட்டெயிலிங் கொடுக்குறாரு. ஒருத்தர் போறாரு, மனித உருவ போறாரு, அவங்க யாருமே என்னை தொற்றுகளே அப்படின்னு சொல்றாங்க. மரியம் நான் ஒழுக்கம் தவறியவளா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இல்ல கடவுள் இதை செய்ய சொன்னாரு, நான் செய்ய, அது என்ன செய்ய சொன்னாரு சொல்ல சொன்னாருங்கிறத பத்தி உங்களுக்கு அது தேவையே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து அந்த தூதரோட பிறப்பை பற்றி சொல்றாரு, அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நீங்களா தெரியாத ஒரு விஷயத்தை நீங்களா இமேஜின் பண்ணி பண்ணி யூகம் பண்ணி அனுமானம் பண்ணி அவர் மனித உருவுல போனார், என்ன பண்ணார் வச்சார் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் சந்தேகம் கொள்ளவே வேணாம். இது என்னுடைய கருத்து, இதுதான் உண்மையான நம்பிக்கையாக இருக்கணும். கடவுள் சொல்லிட்டாரு, கட்டுப்படுறோம், கேட்குறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அதுதான் வந்து மெய்யான நம்பிக்கையாக இருக்குது. நான் சொன்ன அந்த 24:11-12க்கு இந்த வசனத்தை வச்சுக்கோங்க, 156. இது சரியான ஒரு பொருளாக இருக்கும். அடுத்து 24:50 சொல்றாரு. சாரி, 24:11-12க்கு இதை வச்சுக்கோங்க. அடுத்து 24:50 சொல்றாரு, அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் இருக்கின்றதா, அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களா, கடவுளும் அவருடைய தூதரும் தங்களை அநீதமாக நடத்தக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனரா, உண்மையில் அவர்கள் தான் அநீதக்காரர்களாக உள்ளனர். அவருடைய இதயங்களில் ஒரு நோய் இருக்கிறது. சந்தேகங்கிறது ஒரு நோய், அது வந்து பாவகரமான ஒரு செயல் அப்படிங்கிறத சொல்றாரு. அவருடைய இதயங்களில் ஒரு நோய் இருக்கின்றதா, அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களா, கடவுளும் அவருடைய தூதரும் தங்களை அநீதமாக நடத்தக்கூடும். இதன் மூலமா வந்து உங்களை வந்து கடவுள் வந்து அநீதமாக நடத்திட போறாரா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு பொய்மையை கொடுத்து இல்லை வேற ஒரு பொருளை கொடுத்து உங்களை வந்து அநீதமாக நடத்த போறாரா, கிடையாது. கடவுளும் அவருடைய தூதரும் தங்களை அநீதமாக நடத்தக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனா, உண்மையில் அவர்களாம் அநீதக்காரர்களாக உள்ளன. யாரெல்லாம் சந்தேகம் கொள்றாங்களோ அவங்களாம் அநீதக்காரர்கள், அவர்களாம் நம்ப மறுப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா இதுல நீங்க ஒரு வசனத்தை நம்ப மறுத்தாலுமே அது நம்ப மறுத்தல் தான், மெய்யான நம்ப மறுப்பவர்கள் ஆயிருவீங்க. உண்மையான நம்பிக்கையாக எந்த ஒரு நிலையும் சந்தேகம் இல்லாம கடவுள் இறுதி நாள் தூதர் மீது நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்க்கை, அது நீங்க இது செஞ்சுட்டால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். நன்னறியான வாழ்க்கை அப்படிங்கிறது அதன்பால் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பார், நல்லதன் பக்கம் உங்களை வந்து கொண்டு செலுத்தி போய்கிட்டே இருப்பார். நீங்க இந்த இதுல ஒரு வரியில கூட நீங்க சந்தேகம் கொண்டாலுமே அது சந்தேகம் தான். ஒரு வசனம் இருக்குது, வசனத்துல ஒரு 11 வரி 12 வரி இருக்குது, அந்த 2 வரியில நீங்க சந்தேகம் கொண்டாலுமே அது சந்தேகம் தான். நீங்க அநீதக்காரர்களா ஆயிருவீங்க, மெய்யான நம்ப மறுப்பொருள் ஆயிருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்னன்னா இதை வச்சு பார்க்கும்போது பகுதி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாரம்பரிய முஸ்லிம்களுக்கும் நம்ம உண்மையான நம்பிக்கையாக மூமிங்களா இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம ஆயிரும். அப்ப என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்தும் உண்மை, அனைத்தும் சத்தியம், கடவுளால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் விளக்கம் கொடுக்கப்பட்டது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் மூலமா எனக்கு வந்து அதை வந்து கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து சந்தேகம் கொள்ளவே கூடாது. அப்ப என்ன அப்படின்னா இதற்கான விளக்கம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா தேடுங்க, தேடுறதை பத்தி தவறே கிடையாது. அப்படி கிடைக்காம கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க, கடவுள் கண்டிப்பா அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா சுதந்திரம் அப்படிங்கிறது கடவுள் எல்லாத்துக்குமே கொடுத்துறாரு. கொடுக்கும்போது எல்லா உயிரினங்களும் அதை வந்து ஏற்க வந்து தயங்கி கடவுளுக்கு வந்து சரணடைஞ்சு நம்ம தான் ஒரு வாய்ப்பை வந்து ஏற்று வரும்போது அங்கே தான் அவர் கொடுக்குறாரு. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா இது ஒரு பக்கம் பாசிட்டிவ், இது ஒரு பக்கம் நெகட்டிவ். நீ எதை எடுக்க போறப்போ உனக்கு வந்து நான் சுதந்திரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், அந்த ஒரு இதை கொடுத்துறாரு, ஃபுல் ஃப்ரீடத்தை உங்களுக்கு கொடுத்துறாரு. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது கடவுள் இருக்கிறாரு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் பாசிட்டிவா செய்யறோமோ அதெல்லாம் வந்து காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். நீங்க என்னெல்லாம் கெட்டது செய்யறீங்களோ அதெல்லாம் காட் இஸ் ரன்னிங். ஒரு வேலையை சொல்றாரு, செய்ய சொல்லும் போது நீங்க செய்யறீங்க, அதை செய்ய சொல்றதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். அப்ப இதுல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய குழப்பங்கள் அப்படின்னு வரும்போது இதுலயே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, கருத்தை வந்து மாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் கருத்து சரியா இருந்தா ஏத்துக்கோங்க, அல்லாஹ் உதவி செய்யட்டும். ஹக்கீம் சலாம்.